ஓம் சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ லக்ஷ்மன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் விதியை மதியால் வெல்ல முடியுமா. இதுக்கு உண்டான காரகிரகம் சந்திரன். ஜாதகப்படி லக்கணத்திலிருந்து 3ஆம் பாவம் தான் நம்மளுடைய முயற்சி ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஒவ்வொரு செயலுக்குமே நம்ம ஜாதகத்தில் பிராத்தம், அதுக்குண்டான பிராத்தம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த விஷயம் ஈஸியாக நடக்கும். பிராத்தம் இல்லைன்னா அந்த விஷயம் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அது முடிவில் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்காது. அதை பேஸ் பண்ணி நம்ம நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்வு தீர்மானிக்க 12ஆம் வகுப்பு. அதில் நம்ம எடுக்கக்கூடிய மார்க், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் தான் அது. அந்த விஷயத்தில் நம்ம அந்த வயசில் நம்மளுடைய மனம் நம்மளோட ஆம்பிஷன் என்ன, நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய கெரியர் என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலம்தான் அந்த 12ஆம் வகுப்பு காலம். பொருளாதாரம், நல்ல குடும்ப சூழ்நிலை உள்ள நபர்களை ஒரு ஓரமாக நம்ம கட்டிடுவோம். நம்ம இப்போ பேச போகிறது ஏழ்மையான குடும்பம், ஒரு குடும்ப சூழ்நிலை, வசதி வாய்ப்பு எதுவும் இல்லாதவங்களை பற்றி நம்ம இப்போ நம்ம பேச போகிறோம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் பள்ளிகளில், கல்லூரிகளில், யூடியூப்புகளில் இது போன்ற ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வாழ்க்கையை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரம், அவங்க அப்பா அம்மா என்ன கூலி வேலை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதோட அடிஷ்னலாக இன்னொரு டைப்பில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னுடைய அப்பா இதேமாதிரி ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னுடைய ஜாதகத்தை போய் ஒரு ஜோதிடத்தை கணிக்கும்போது இவருக்கு படிப்புங்கிற ஒரு சுத்தமாக வராது, இவருக்கு ஒரு லட்சியம் அந்த மாதிரி விஷயத்தை இவர் அடைய மாட்டார், இந்த ஜாதகம் அப்படி தான் சொல்லுதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட ஐபிஎஸ்ஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லைனா ஐஏஎஸ்ஸாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் எல்லாம் பேசுவாங்க. அவங்களுடைய தரப்புப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதகங்கிறது பொய், அதை நம்பக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஆக நம்மளுடைய முயற்சி, அதுக்கு உண்டான தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா நம்மளுடைய இலக்கை நம்ம அடைய முடியும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்லாம் பேசியிருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மை தான். ஒருவருடைய ஜாதகத்தில் அதுக்கு உண்டான பிராத்தம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அவங்க அவங்களுடைய விடாமுயற்சியும் தகுதியை வளர்த்துக்கிட்டு அதுக்கு உண்டான உழைப்பும் உழைச்சா நிச்சயமாக அவங்களுடைய இலக்கை அடைய முடியும். இது 100க்கு 100 சத்தியம், உண்மையான விஷயந்தான். ஜாதகத்தில் உள்ள ஒரு விதியை நிச்சயமாக மதியால் வெல்ல முடியும், மாற்ற முடியும். அது நீங்கள் ஒரு கலைத்துறையில் சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கலாம், விளையாட்டுத்துறையை அதில் சாதிக்கணும் ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், அரசியல், பதவி, படிப்பு, தொழில், ஏதோ ஒரு துறையில் நீங்கள் உங்களுடைய ஆம்பிஷனை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதுக்கு உங்களுக்கு பிராத்தம் இல்லாமல் இருந்தாலும் முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் பாவம் கெட்டு போகாமல் இருக்கணும். அந்த 3ஆம் பாவத்தில் 8ஆம் அதிபதியோ, 3ஆம் அதிபதி 6, 8, 12லேயோ இந்த மாதிரி கெட்டு போகாமல் இருந்தால் விதியை மதியால் வெல்ல முடியும். இந்த விதியை மதியால் வெல்லணுன்னாலுமே ஒரு பிரார்த்தம் வேணும். அந்த 3ஆம் பாவம் யாருக்கு கெட்டு போகாமல் இருக்கோ அவங்களால மட்டும்தான் விதியை மதியால் வெல்ல முடியும். அந்த இலக்கை அவங்க அடைய முடியும் உழைப்பால், முயற்சியால். அப்படி 3ஆம் பாவம் நம்மளுக்கு வழி விடலை, அந்த பிரார்த்தம் இல்லைன்னா நம்ம எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும், நம்மளுக்கு தகுதிகள் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்படாது. அதுதான் அந்த கர்மாவுடைய விளையாட்டு. நம்ம இளம் வயதில் சில விஷயங்கள் சொல்லியிருப்போம். என் வாழ்க்கை என் கையில், நான் விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிற நம்ம நிறைய டயலாக் விட்டுருப்போம். ஆனால் உண்மைப்படி அந்த ஜாதகத்தில் 3ஆம் பாவம் கெட்டு போகாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த விஷயத்தை சாதிக்க முடியும். அந்த 3ஆம் பாவகம் 3ஆம் அதிபதி கெட்டு போய் இருந்தால்
நம்ம என்ன தான் முயற்சி செஞ்சாலும் அதோடைய ரிசல்ட் வந்து ஃபெயில் அப்படிங்கிற ஒரு தோல்வியை தான் நம்மளுக்கு கிடைக்கும், தோல்வியை தான் நம்ம அடைவோம். திருவள்ளுவர் நாயனார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா திருக்குறளில், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வெறுத்த கூலி தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுடைய இலக்கை நம்ம அடைய முடியாது. ஆனால் நமக்கு அதுக்கு உண்டான முயற்சி நம்ம மெய்வெறுத்த கூலி தரும். நிச்சயமாக நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான கூலி நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆம்பிஷன் இலக்காக இருந்ததுன்னு வச்சுக்கிடுவோமே, நம்மளோட ஜாதகத்தில் அந்த பிராத்தம் இல்லை, 3ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அதிலேருந்து பாதி அளவு உள்ள ஏதோ ஒரு முயற்சி பண்ணால் மட்டும் ஏதோ ஒரு 50% உள்ள ஏதோ ப்ரைவேட்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் நிச்சயமாக நம்மளுடைய கனவு நிறைவேறாது. இது போல் ஃபேஸ் பண்ணவங்க யாரும் இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தால் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள்.